இதை கொண்டு அங்கே போட்டுருமா அப்படின்னு. அது என்னதுன்னு கேட்டியா? இது என்னதுன்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை, அதை கொண்டு போட்டுன்னு கையில் வச்சேன். எனக்கு வாங்கினதுமே அப்படியே உண்மையிலே நிதானம் இல்லைண்ணா சார். வீட்டுக்கு எப்படி போயிட்டு வந்தேன்னு கேட்டேன்னே எனக்கு தெரியாதுண்ணா. வேற வார்த்தை போய் என்ன செஞ்ச கேட்ல நின்று நான் ஒன்றும் செய்யலை. திணியர் மட்டும் போட்டுட்டு வந்தேன். வேற போட்டு சரி போட்டு வந்தேல. நான் இப்போ கூப்பிட்டு உன்னை நார்மலாக கேட்டேன்ல, என்ன சொன்ன அதுக்கு? ஏன் இல்லைன்னு சொன்ன? ஒன்றை கூப்பிட்டு இத்தனை பேர் இருக்கும்போது ஒன்றை கூப்பிட்டு போட சொன்னதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போனேன் திண்ணூறு வாங்கிட்டு வரப்ப? இல்ல நீ அவனை சும்மா இருக்கிறவனை காட்டி கொடுக்க கூடாது. இல்ல அவன் தான் போட சொன்னேன். சும்மா இருக்கணும். யாரு பேர் என்ன போட சொன்னவன்? அவன் தான் சொன்னானா? இல்லைன்னா அவனுக்கும் எனக்கும் சண்டை இருக்குன்னா அவனை நீ ஏற்றி விட்டு வேடிக்கை பார்க்க கூடாது. இல்ல இல்ல சுத்தப்படுத்திட்டு இருந்தோம். 3 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த பொம்பளை திண்ணூறு எங்க கேட்டுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டு இருந்தாங்க. அவங்க தண்ணி வாங்க வைக்கிறதுக்கும் நான் ஒரு குடம் கொடுத்துட்டு போறேங்க சார். திண்ணூறு போட்டு கலக்கி வச்சுட்டு அப்புறம் அந்த வீடு ஃபுல்லா திண்ணூறா போட்டுருந்தாங்க. நான் வந்தனுமே என் கூட 2 பேர் வந்தாங்க. காசா நகர்ல ஒரு அக்காவும் நம்ம அந்த இந்திரா நகர் சேர்ந்த இன்னொரு அக்காவும் என் கூடவே வந்தாங்க. நான் கேட்ட திறக்கொட்டியும் ஆட்டி உள்ள போகாத, திட்டூரா யாரோ மந்திரிச்சு போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு, நீ போகாதியான்னு எடுத்து மோந்து பார்த்தாங்க. அவங்களே போட்டவங்களே அதே செய்யறாங்களா? இல்ல இல்ல வேறவங்க கூட வளகாப்பு போயிட்டு அவங்க போட எடுத்து மோந்து பார்த்தோன்னே யாரோ உங்க வீட்டுல திண்ணூறு போட்டுருக்காங்க. ஏக்கா அதெல்லாம் நம்பிக்கை இல்லக்கான்னு நான் சொல்லிட்டேன். அப்படி இருந்தாலும் நீ வெளியில நில்லுப்பா, நான் கழுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வாசல் பூரா அவங்க கழுவி விட்டு அப்புறம் தான் நான் உள்ள போனேன். உள்ள போன ஒரு 10 நிமிஷத்துல அந்த பொம்பளை வந்துச்சு, திண்ணூறு போட்ட பொம்பளை. அதான் ஏக்கா எங்க வீட்டுல யாரோ இப்படி திண்ணூறு போட்டு விட்டாங்கக்கா. அப்படியா போட்டாங்க, உங்க வீட்லயே வந்து போட்டாங்களா? அந்த எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டுச்சு. சரின்ட்டு நான் கடைக்கு போக லேட் ஆயிடுச்சுன்னு அவங்ககிட்ட ஒரு குடத்தை கொடுத்து நல்ல தண்ணி வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நல்ல தண்ணி வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போயிட்டேன் சார். அங்க போய் ஏங்க நம்ம வீட்டுல யாராவது திண்ணூறு போடுறாங்க, நீங்க சிசிடி கேமராவை செக் பண்ணி பாருங்க. நான் 10:45 வீட்டை விட்டு கிளம்புனேன். 11 மணிக்கு மேல யாரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களான்னு பாருங்கன்னு சொன்னோமே அதே மாதிரி செக் பண்ணி பாக்குறாரு. இந்த பொம்பளை வர்றாங்க. அந்த வீடியோ ஃபுல்லா இருக்கு. 3 நாளைக்கு முன்னாடி நான் வீடு கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் சார், ஆயுத பூஜைக்கு. அப்ப அங்க சாக்கு இதெல்லாம் இருந்துச்சு, செப்பல் ஸ்டாண்டு எல்லாமே. அதெல்லாம் தூக்கி பாக்குறேன், அதுக்கு அடியில வச்சிருக்காங்க. அது பார்த்தனுமே எங்களை உயிர் பயத்தை காட்டுறாங்க சார். அது நீங்க நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கணும்.